நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பாருங்கள், இந்த சுட்டரிக்கிற கோடையிலையும் எங்கள் வீட்டில் எவ்வளோ மல்லிகைப்பூ பூத்துருக்கு, இருவாச்சியும் குண்டு மல்லியும். இதையெல்லாம் இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். அதோட தக்காளி மற்ற காய்கறிகளையும் அறுவடை பண்ணிக்கலாம். தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு சிறப்பான அறுவடை பண்ணலாம். முதல்ல மங்களகரமாக பூவை பறிச்சுக்கலாம். மல்லிகைப்பூ நிறையா பூத்துருக்கு. எல்லா பூவையும் பறிச்சாச்சு. புதினா கொஞ்சம் பறிச்சுக்கலாங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக சிகப்பு தக்காளி காய்ச்சிருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ தக்காளி பழுத்திருக்கு. இப்போ இந்த சிகப்பு தக்காளியெல்லாம் பறிச்சுக்கலாம். ஏன் இந்த வெயில்லையும் பறிக்கிறோன்னா, இங்கே பாருங்கள், அணில் குருவி எல்லாம் வந்து பறித்து சாப்பிட்டுட்டு நிறைய தக்காளியை கீழே போட்டுட்டு போயிடுச்சு. அதனால தான் இப்போ உடனடியாக பறிக்கலாம் அப்படின்ட்டு பறிக்கிறோம். நிறையா பழுத்துருக்குங்க. எல்லாத்தையும் பறிச்சுட்டு காட்டுறோம். இப்போ சிகப்பு தக்காளியெல்லாம் பறிச்சிட்டோங்க. அடுத்து நாட்டு தக்காளி பறிக்கலாம். பாருங்கள் எவ்வளவு நாட்டு தக்காளி காய்ச்சிருக்கு. ரொம்ப அதிகமாக காய்ச்சிருக்கு. எப்படியும் ஒரு 2 கிலோவுக்கு மேலே இருக்கும். இப்போ இந்த நாட்டு தக்காளியெல்லாம் பறித்து காட்டுறோம் பாருங்கள். இதெல்லாம் பறிச்சுக்கலாம். இரு வரேன். எடு 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 சீக்கிரம் எடு. நான் எல்லாம் தான் எடுத்துறேன். கீழே ஒன்று இருக்குது பாரு. இப்போ தக்காளியெல்லாம் பறிச்சிட்டோம் பாருங்கள். நாட்டு தக்காளி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இங்கே வேயிங் மிஷினை கொண்டு வர முடியாது, வெயில் அடிக்குது. சாதாரணமாக நம்ம ஏறி நிற்கிற மிஷின் தான். அதனால கீழே போய் நாங்கள் வெயிட் போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போது மாடியில் ஒரு சிறப்பான அறுவடையை முடிச்சுட்டு வந்திருக்கோங்க. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய், இருவாச்சி மல்லிகைப்பூ, புதினா, நாட்டு தக்காளி, சிகப்பு தக்காளி இவ்வளவும் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இந்த கோடையிலையும் இவ்வளோ நல்லா விளைச்சல் தந்திருக்கு. இப்போ நாட்டு தக்காளி எவ்வளவு இடம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிஷின் மேலே தூக்கிவே. தூக்கு தூக்கு. எவ்வளோ இருக்கு பாரு. 2.25 கேஜி. 2.25 கிலோ இருக்குங்க. நாட்டு தக்காளி 2.25 கிலோ. சிகப்பு தக்காளி எவ்வளோ இருக்குது? 0.95 கேஜி. கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்குங்க. 0.95 கேஜி இருக்குது 1 கிலோ. இது 2.25 கிலோ, அது 1 கிலோ. 3.25 கிலோ தக்காளி இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோங்க எங்கள் தோட்டத்தில் இருந்து. இங்கே பாருங்கள் எவ்வளோ புதினா எடுத்திருக்கோம். இந்த இருவாச்சி மல்லிகைப்பூ தினம் இவ்வளோ மல்லிகைப்பூ எடுத்துக்கிட்டு இருக்கோம் செடியிலேருந்து. கத்திரிக்காய் அமுத சுரபி மாதிரி ஓயாமல் காய்ச்சிக்கிட்டே இருக்குது, அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்குது. ஆக இவ்வளவு அறுவடையும் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.